ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 17க்கான நியூஸ் தான் பார்க்க போறோம். நிர்மலா கார்கே ஃபேஸ் ஆஃப் இன் ராஜ்யசபா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபேஸ் ஆஃப் அப்படின்னா நேருக்கு நேரா சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதாவது ஒரு டிஸ்கஷன்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தான். அடுத்து குகேஷ் அரைஸ் ஹோம் டு எ ரவுசிங் வெல்கம். பயங்கர ஹாப்பியா ஜாயஸா எல்லாரும் பயங்கர சந்தோஷத்தோட அவரை வரவேற்றாங்க அப்படின்னு சொல்றது தான் ரவுசிங் வெல்கம். இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க மணி சென்ட் பண்றதுக்கு தான் கோட ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கும். மணி ரிசீவ் பண்றதுக்கு எந்த கோடையும் ஸ்கேன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ कहता है அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபினான்ஷியல் அவேர்னஸ் பேப்பர் மூலமா டெய்லியுமே குடுக்குறாங்க. அடுத்து இந்த இடத்துல வந்து பாருங்க, மைக்கேல்பட்டி ஸ்கூல் கேர்ள் டெத் கேஸ் ஹெச்சி அதாவது ஹைகோர்ட் டிஸ்மிஸஸ் பிளிஏனா பெட்டிஷன் டு குவாஷ் சார்ஜ் ஷீட்ஸ் அப்படின்னா டு சஸ்பெண்ட் தி சார்ஜ் ஷீட்டுக்கு இனிமேல் வேலை இல்லை. இந்த பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. டு குவாஷ் அப்படின்னா டு டிக்ளேர் வாய்டு இல்லை நாட் வேலிடு அப்படின்னு சொல்றது தான் டு குவாஷ். இங்க இன்னைக்கு எடிட்டோரியல்ல சவுண்ட் அண்ட் ஃபியூரி அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன்ல நடந்த அந்த டிபேட்டை பத்தின ஒரு எடிட்டோரியல் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து காஸ்ட்லி கேம்பிள்ஸ் அப்படின்னா நம்மளோட பிரான்ஸோட பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரோன் அவர் எப்படி டக்குன்னு ஒரு எலெக்ஷனை கொண்டு வராரு. அதுல வந்து அவங்களோட ஆப்பனன்ட் ரொம்ப பெரிய பார்ட்டியா ப்ரூவ் ஆகுறாங்க. இவர் ஏன் இந்த கேம் விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி பிரெஞ்சு கவர்மெண்ட்டை பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அந்த 2 ஆர்டிக்கலுமே நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்து இங்க பாருங்க, லேபர் கமிட்டி ஆஸ்க்ஸ் சென்டர் டு இன்க்ரீஸ் மினிமம் பிஎஃப் பென்ஷன். மினிமமா இருக்கிற ஒரு பிஎஃப் பென்ஷனை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லேபர் கமிட்டிட்ட கேட்டிருக்காங்க. பிஎஃப் பென்ஷன் இப்போ எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஒரு மாசம்னு இருக்கு. அடுத்து மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் டெஸ்ட் 24 மந்த் லோ. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. 25 மாசத்துல இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ட்ரேட் டெபிசிட் அதாவது இம்போர்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கு, எக்ஸ்போர்ட்ஸ் கம்மியா இருக்கு. அதுதான் ட்ரேட் டெபிசிட். அது வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஆர்டிக்கல்லாம் வந்து இந்த ட்ரேட் டெபிசிட், இந்த எக்ஸ்போர்ட் கம்மியா இருக்கிறது, இந்த ஆர்டிக்கல் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். இதை வந்து நீங்க வாசிச்சு பாருங்க. அடுத்து ஹோல்சேல் ஃபுட் இன்ஃபிளேஷன் ஈஸ்ட் இன் நவம்பர். நவம்பர்ல ஹோல்சேல் ரேட் இன்க்ரீஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எடிபிள் ஆயில் பிரைசஸ் ஹீட் அப் அப்படின்னா எண்ணெயோட விலை ஏறி இருக்கு. சிஏஜி அதாவது காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இவங்க தான் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் வந்து ஆடிட் பண்ணுவாங்க. அதுல வந்து 16 பப்ளிக் செக்டர் என்டிட்டிஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல புல்டப் அப்படின்னா செலக்டட்னு சொல்லலாம். செலக்ட் பண்ணி அதுல நிறைய இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுல ஓஎன்ஜிசி, என்ஹெச்ஏ இதையெல்லாம் பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க சரியா மெயின்டைன் பண்ணல அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து சுவிட்சர்லாந்து நிக்சிங் எம்எஃப்என் ஸ்டேட்டஸ் ஓன்ட் அஃபெக்ட் இஎஃப்டிஏ டீல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிக்சிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்டாப்பிங் இல்லை ப்ரிவென்டிங். எம்எஃப்என் அப்படின்னா மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் அப்படின்ற ட்ரீட்மெண்ட்டை நம்மளுக்கு நிறுத்தினாலும் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து எந்த தாக்கமுமே அதுல இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லயும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு நல்ல ஆர்டிக்கல்ங்க. இதையும் வாசிச்சு பாருங்க. டாடா ஸ்டீல்ஸ்ல வந்து ஆல் உமன் ஷிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே அவங்க வந்து தேஜஸ்வினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் நடத்தியிருக்காங்க. அதுல வந்து மைண்ட்ல கூட ஃபுல்லா விமென்ஸே ஒர்க் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்ப ஃபுல் உமன் பேட்சே கொண்டு வந்துட்டாங்க. இந்த இடத்துல ஜெர்மனி செட் ஃபார் அப்படின்னா காட் ரெடின்னு அர்த்தங்க. செட் ஃபார்ன்ற மீனிங்க்கு. ஸ்னாப் போல்ஸ் அப்படின்னா முதலே அனௌன்ஸ் பண்ணாத குவிக் போல்ஸ், சடன் அன்எக்ஸ்பெக்டட் போல்ஸ் தான் ஸ்னாப் போல்ஸ். இந்த இடத்துல பாருங்க, உப்தான் வேக்சஸ் எலிக்வென்ட் அபவுட் குகேஷ் செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவரோட உப்தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாரு, குகேஷ் வந்து அடுத்தவங்களை தோக்கடிச்சதுல அவரோட டேலண்ட்டை பயங்கரமா உப்தான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து ட்ரப்னு ஒரு வேர்டு இருக்குங்க. டிஆர்யூபி. ட்ரப் அப்படின்னா கிராஷ்னு அர்த்தம். கம்ப்ளீட்லி டிஃபீட்னு அர்த்தம். கம்ப்ளீட்டா தோக்கடிக்கிறது. த ஸ்மால் ஃபேமிலி டிராமா வாஸ் ட்ரப்டு பை கிரிட்டிக்ஸ். பயங்கரமா தாக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிலாம் சொல்றோம்ல, அதான் ட்ரப்.
ஹெவி இதுவுமே ஹெவி நெகட்டிவ் கிரிட்டிசிசமா இருக்கலாம். இதோட என்னோட நியூஸ் அனாலிசிஸ் முடிஞ்சுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மார்க் பண்றத முடிஞ்ச அளவுக்கு படிங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.